Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லை தீபாவளி ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பட் தீபம்லாம் ஏற்றி வச்சுருக்கிறத பார்த்தா தீபாவளி ஆஃபராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபருடைய வேலிடிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா 31 அக்டோபர் 2025 வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் வந்து வேலிடாக தான் இருக்கும். என்ன ஆஃபர்ஸ்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னென்னா அப் டு 30% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் ஆஃப் ஆல் கோல்டு அன்கட் அண்ட் ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி. ஸோ கோல்டு ஜுவல்லரி, அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி, ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி, இது எல்லாத்துக்குமே அதோட வேஸ்டேஜில் 30% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் 30% வரைக்கும் ஆஃபர். அப்போது எல்லா ஜுவல்ஸுக்குமே வந்து 30% ஆஃபர் கிடையாது, அப்டூன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாரும் வேறு போட்டிருக்காங்க. அப்போது கண்டிஷன் சப்ளை ஆகும். கோல்டு அண்ட் சில்வர் பார்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர்லாம் அப்ளிகபிள் இருக்காது. செகண்ட் ஒன் என்னென்னா அப் டு 30% ஆஃப் ஆன் டைமண்ட் வேல்யூ. நம்ம வாங்கக்கூடிய டைமண்ட் ஜுவல்லரிக்கு அந்த டைமண்டோட வேல்யூவில் 30% வரைக்கும் அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமமாக 30% வரைக்கும். அடுத்ததாக 0% டிடக்ஷன் ஆன் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஒரு ஓல்டு கோல்டு ஜுவல்லரி கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதில் வந்து எந்த ஒரு கழிவுமே கழிக்க மாட்டோம், அதாவது மைனஸ் பண்ண மாட்டோம். டஸ்ட்டு அழுக்கு இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணுவாங்க, கோல்டில் வந்து எந்த ஒரு டிடக்ஷனுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னதுன்னா அட்வான்ஸ் புக்கிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். 10% ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து நம்ம முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிட்டு வாங்க போகிற நேரத்தில் பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம கொடுத்தா போதும். இப்படி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, நாம் அந்த புக்கிங் பண்ணுறோம்ல அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட்லேயே நம்மளால் வந்து புக் பண்ணிக்க முடியும். அப்படி சப்போஸ் நம்ம வாங்க போகிற அன்னைக்கு கோல்டு ரேட் கம்மி ஆகுதுன்னா எய்தர் திஸ் ஒன் ஆர் தட் ஒன் அப்படிங்கிற மாதிரி அதை கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணும்போது உள்ள ரேட்டு கம்மியாக இருக்கா, இல்லாட்டினா வாங்க போகும்போது உள்ள ரேட்டு கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.